எனக்கு இந்த கலர் அப்பதான் எடுத்தேன் நான். இல்லை இந்த கலரே என்கிட்ட இல்லைன்னு எடுத்தேன். அப்பெல்லாம் இப்படிதான் செல்ஃபா தான் உங்களுக்கு பார்டர் வரும். பாட்டி வயசாயிடுச்சு. மாமியா தாண்டா இருக்கிறேன் நான், என்ன பாட்டி அவளடா. ஏன்டா அதுக்குள்ள பாட்டி பாட்டிங்கிறா? பாட்டி சரி சரிப்பா. சூடாக இது 2 கிலோ சக்கரமா? மல்லமா கொட்டு மல்லமா கொட்டு. நேத்திக்கு செஞ்ச ஒரு ரவா உருண்டையை இன்னைக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன். ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கி பறித்த காய் இதுதான். இதுதான் இன்றைக்கி பறிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 4-5 காய். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். எப்படி இன்னைக்கு வந்து சூப்பராக கிளம்பியாச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு தான் இன்னைக்கு வந்து கிளம்பியிருக்கேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த பர்டிகுலராக இந்த சாரியை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து உங்ககிட்ட இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். பேர் பூ வச்சுக்கிட்டுமா இருக்கா? அம்மா எப்படி இருக்க? சூப்பராக இருக்கீங்க. இதுதான் என்னுடைய தீபாவளிக்கு தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த சாரி. அழகா இருக்கா? எப்படி இருக்க? இப்போ எனக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்க. தெரியலையே உனக்கு என்ன ஞாபகம்? எனக்கு எப்படி தெரியும்? அழகா இருக்கணும் உண்மையுமே. தீபாவளிக்கு எனக்கு எடுத்து கொடுத்த ஆனா புது சீலை மாதிரியே இருக்குது. புது சீலை மாதிரியே இருக்குல்ல சாரி. முந்தி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு. ரொம்ப தேடி தேடி அப்போ கண்டுபிடிச்சேன் இந்த கலர். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கலர் அப்போ தான் எடுத்தேன் நான். இல்லை இந்த கலரே என்கிட்ட இல்லைன்னு எடுத்தேன். அப்போல்லாம் இப்படி தான் செல்ஃபாக தான் உங்களுக்கு பார்டர் வரும். அதில் வந்து இந்த மாதிரி மயில் டிசைனு அழகாக இருக்குது பாருங்க. சாரீ ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளீட்ஸ் இதோட இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின சாரீ. அதனால அடிக்கடி கட்டவே மாட்டேன். இதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு ப்ளவுஸ் தைச்சேன் பாருங்க. ப்ளவுஸ் எப்படி இருக்கு? இதுக்கு மேலே கொண்டை போட்டுக்கலாம். நான் அழகாக கொண்டை ரெடி பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். என் கொண்டை எப்படியா இருக்கு? ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குதா? லப்பர் பேண்ட் தான் இது. ஒரிஜினல் நினச்சிடாதீங்க, டூப்ளிகேட் தான். உள்ளார மூடி இருக்குது, மேலே வந்து இது ஒரிஜினல் உள்ள இருக்கிறது. இது சுற்றி டூப்ளிகேட். 250க்கு தான் வாங்கினேன் இது. கிளிப்பு அழகாக இருக்குது. பீட்ரூட் நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. மருதாணி பூசி இருக்கிறேன் அழகா. முடியல வெள்ளையாகுது, வயசாகுது. வயசு தாண்டா ஆயிடுச்சு. பாட்டி வயசாயிடுச்சு. மாமியார் தாண்டா இருக்கிறேன் நான், என்ன பாட்டி அவளடா. ஏன்டா அதுக்குள்ள பாட்டி பாட்டிங்கிறா? பாட்டி வயசாயிடுச்சு. சரி ஒரு போட்டோ எடு. அழகா இருக்குங்க. இந்த பிளவுஸ் வந்து யுகா போட்டிக்ல தைச்சேன் நானு. இந்த ஏஜ் வந்து எவ்வளவுனா 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த சாரியோட ஏஜ் வந்து 30 இயர்ஸ். எடுத்தது நான் இந்த சாரிய. இது வந்து 30 இயர்ஸ். ஏன்னா தீபாவளிக்கு எந்த கடையில் எடுத்தீங்க? அப்ப வந்து ஸ்ரீகிருஷ்ணால அப்ப ஈரோட்ல ஒரு கடையில் எடுத்தேன் நானு. சரிங்களா? அழகா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. அப்பெல்லாம் போட்டோ கூட எடுக்கலாம். என்ன ஃபங்க்ஷன்? தீபாவளிக்குடா. இப்ப நீங்க எதுக்கு இந்த சாரி செய்றீங்க? யாருங்க இப்ப எதுக்கு இந்த சாரி கட்டுறீங்க? அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கட்டியிருக்கிறேன். சேலம் தாங்க கிளம்பி போனோம் நாங்கள். நம்ம போகிற வழியில் எப்பவும் போல் பத்ரகாளி அம்மன் கோவிலில் தான் பார்த்தோம். இப்போ வந்து திரை கட்டி இருப்பாங்க. இன்றைக்கி வந்து திரையெல்லாம் எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு சாமிக்கு வந்து பெயிண்ட் பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கத்தில் இருக்கிற கோபுரத்துக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சுங்க. இனி மற்ற பக்கத்தில் இருக்கிற கோபுரங்களுக்கு எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து ரவா உருண்டையும் தேங்காய் பருப்பையும் செய்கிறதுக்கு தாங்க ஒரு அம்மாவை வர சொல்லியிருந்தேன். இந்த அம்மா வந்து நம்ம திலகா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காங்க. ஏன்னா ரவா உருண்டை இவங்க செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்கா, ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு விசேஷனாக்கா நம்ம இவங்களை வச்சு செஞ்சுக்கலாம், பாப்பாக்கெலாம் கொடுத்து விட்றதா இருந்தால் நம்ம இவங்களை வச்சு செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னால், அதுக்காக வேண்டி இந்த அம்மாவை வர சொல்லியிருந்தேன். உண்மையாலுமே ரொம்ப வித்தியாசமாக தான் செஞ்சாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து 2 கிலோ ரவை ஃபஸ்ட்டே லைட்டாக வறுத்து எடுத்து அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டாங்க.
அடுத்து வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நெய்யை உருக்கிட்டு அந்த வறுத்த ரவையை மறுபடியும் அந்த வாணலில் போட்டு மறுபடியும் வறுக்கிறாங்க பாருங்களேன். இந்த மாதிரி வறுத்தாங்க. நாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரவையை போட்டு நெய் விட்டு விட்டு வறுப்போம். ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் வறுக்கல, ஃபுல்லாகவே கொட்டினாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கூட வறுத்துக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துட்டு எடுத்து கொட்டிட்டாங்க. அடுத்து மறுபடியும் நெய் விட்டு மறுபடியும் அந்த ரவையை எடுத்து போட்டு மறுபடியும் வறுத்து எடுத்து குண்டால போட்டாங்க. அந்த 2 ட்ரிப்பு வறுத்த ரவை கூட சர்க்கரையை வந்து கலக்கிறாங்க. 2 கிலோவுக்கு 1.5 கிலோ சர்க்கரையை வந்து கலந்தாங்க. கலந்து அந்த சூடாக இருக்கிற ரவையில் சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி கொடுக்குறாங்க பாருங்கள். அதுவே நல்லா கலக்கி கொடுத்துட்டாங்க. கலக்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து அந்த ரவையை வந்து வாணலில் போட்டு மறுபடியும் ஒரு பிரட்டுறாங்க. இப்போ நெய்யெலாம் எதுவுமே விடலை, சும்மா தான் அந்த சர்க்கரையை பிரட்டினா அந்த ரவையை மறுபடியும் வாணலில் போட்டு மறுபடியும் அப்படியே எல்லாம் சூட்டுலேயே வச்சு மறுபடியும் கிளறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கிளறல அப்படின்னாக்கா லைட்டாக அடி பிடிச்சிருதுங்க. அதனால் ஏன்னா சர்க்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் வந்து பக்குவமாக அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிளறினதுக்கு பிறகு அப்படியே எடுத்து மறுபடியும் அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டாங்க. கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் நல்லா நுணுக்கி, சர்க்கரை போட்டு ஏலக்காயை நுணுக்கி அதை கூட கொட்டி அதையும் நல்லா கிளறி கொடுக்குறாங்க. இப்போ சர்க்கரை, ரவை, ஏலக்காய் 3 நல்லா அந்த பாத்திரத்தோடு போட்டு கிளறி கொடுக்குறாங்க. இப்போ நெய்யை வந்து உருக்கி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாணலை அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஏலக்காய், முந்திரி, இந்த ஏலக்காய் முந்திரி வந்து நம்மளோட விருப்பம் தாங்க. நான் வந்து முந்திரியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் வந்து ரவா உருண்டையை சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும், அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ரவா உருண்டை அப்படின்னாவே திராட்சை முந்திரி வாயில் தட்டுப்பட்டால் தான் அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது வறுத்த அந்த நெய்யிலே வந்து இந்த ரவையை வந்து எடுத்து மறுபடியும் போட்டுருணுங்க. இதில் வந்து ரவை, சர்க்கரை, ஏலக்காய் 3 கலந்துருக்குறோம். இது 3 கலந்த ரவையை எடுத்து மறுபடியும் போட்டு வாணலில் போட்டு நல்லா கிளறி கொடுக்குது. கிளறிட்டு நம்ம வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை அது கூட சேர்த்து அதையும் நல்லா கிளறி கொடுக்குதுங்க. அந்த வாணல்லையே அந்த சூட்டுக்கே நல்லா கிளறி கொடுக்குது. கிளறி கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் எடுத்து அந்த பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்துலேயே எடுத்து மறுபடியும் கொட்டிடுறாங்க. ஒரு சிலர் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி லட்டு பிடிப்பாங்க. அது வந்து பிசு பிசுப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. எனக்குமே பால் ஊற்றி பிடிச்சாதான் ரொம்ப பிடிக்கும். பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டாங்க, சூடு பண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு. பால் காலையிலே காய்ச்சின பால் தான், அதனால் பால் ஒரு பக்கம் சூடாகட்டுன்னு அதுக்கப்புறம் நம்ம உருக்கி வச்ச நெய்யை வந்து அவ்வளோ நெய்யுமே ஊற்றிட்டாங்க. ஊற்றி நல்லா கிளறி கொடுத்துட்டாங்க. அந்த ரவையோட கிளறினதுக்கப்புறம் மறுபடியும் காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சொதம்ப இருக்கிற அளவுக்கு ஊற விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் உருண்டைகளாக பிடிச்சிட்டோங்க. நாங்கள் உருண்டை பிடிச்சதை மறந்து போயிட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு. சாப்பிட்டப்போ டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நான் காட்டுறேன், வீட்டில் இருக்கிற உருண்டைகளை காட்டுறேன். எல்லாருக்குமே ஆளுக்கு கொஞ்சமாக பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அதனால தான் அந்த முசுவில் நான் வந்து எடுத்த உருண்டைகளை காட்ட விட்டுட்டேன். நான் அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து பருப்பிக்கு தான். இது நம்ம அல்ட்ரா கிரைண்டர்லேயே வந்து தேங்காய் எங்கள் வீட்டுக்காரர் திருவி கொடுத்துட்டாரு. அப்போ இருந்த கிரைண்டரில் அதுவே ஃப்ரீயாகவே அட்டாச் கொடுத்தாங்க. தேங்காய் திருகிறது, சப்பாத்தி மாவு பிணையிறது, இதெல்லாமே அப்போ நாங்கள் வாங்கும்போது இந்த கிரைண்டர் கூடயே கொடுத்தாங்க. இப்போலாம் வாங்குறதா இருந்தால் அதுக்கு நம்ம பணம் கட்டி தான் வாங்குறதா இருக்குது. அதுலேயே நாங்கள் ஈஸியாக திருவி கொடுத்தாரு. 7 தேங்காய் போட்டோம். அதுக்கப்புறம் சர்க்கரை, 2 கிலோ சர்க்கரை போட்டாங்க. கொஞ்சம் கடல மாவு போட்டுக்கிட்டோம். பொட்டுக்கடல மாவு, பொட்டுக்கடலையை நல்லா நுணுக்கி 1.5 கிலோ பொட்டுக்கடலையை நுணுக்கி அதையும் சலித்து எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். நல்லா தேங்காயும் நல்லா வறுத்துருச்சு அந்த அம்மா. நெய் ஊற்றி முந்திரியும் வறுத்துக்கிட்டாங்க. கொஞ்சம் முந்திரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு முந்திரியும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். நல்லா ஒரு 2.5 சொம்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டு சர்க்கரையை போட்டு கொதி வந்ததும் அதில் வந்து நல்லா கிளறி விட்டாங்க. நல்லா கொதி வந்துச்சுங்க. சர்க்கரையை போட்டு நல்லா பாகு நல்லா கொதித்து நுர பொங்க வரும்போது நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காயை எடுத்து போட்டாச்சு. தேங்காயை போட்டு அதையும் நல்லா கிளறி கொடுத்தாங்க. தேங்காய் நல்லா பொதுன்னு அப்படியே பொங்கி வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு சிலர் வந்து முந்திரி போட மாட்டாங்க. நமக்கு வந்து முந்திரி போட்டுக்கிட்டோம். சாப்பிடும் போது இடையில முந்திரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முந்திரி போட்டோம். தேங்காய், முந்திரி இது 2ஓட கூட விட்டுறலாம். நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு போட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பொட்டுக்கடலை மாவு போட்டோம். இதுவே வந்து எங்கள் வீட்டுக்காரர் பொட்டுக்கடலை மாவு ஜாஸ்தி போட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலுமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு.
பொட்டுக்கடலை மாவு போட்டுட்டு தேவையான அளவு நமக்கு நெய் எவ்வளோ வேணால் ஊற்றலாங்க. ஊற்ற அது நல்லா இழுத்துக்கிட்டே இருந்துச்சு நெய்யை ஊற்ற. அதனால் ஒரு 1/4 லிட்ரு ஒரு 1/2 லிட்டர் நெய் ஊற்றிருப்போம் நாங்கள். அந்த டப்பா ஃபுல்லாகவே ஊற்றிட்டோம். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள் எல்லாமே கிண்ட எல்லாமே நெய் உள்ளே ஃபுல்லாகவே இழுத்துருச்சு அப்படியே. அதுக்கப்புறம் கிளற அப்படியே மறுபடியும் நெய்யை வந்து வெளியில் கக்க ஆரம்பிச்சிரும். அந்த இது அப்படியே அந்த பிசுப்பு வந்து அப்படியே ஒரு மாதிரி நுர கட்டிட்டு வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம தட்டில் வந்து எண்ணெயை தடவி நெய்யை தடவிட்டு அதை எடுத்து அப்படியே கீழே இறக்கிற வேண்டியதாங்க. இறக்கி நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டுடலாம் அப்படின்ட்டு பெரிய பீஸாக தான் தட்டி போட்டோம் நாங்கள். நல்லா சதுரமாக தட்டி அதுவே டைமண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த மெத்தடில் நீங்களுமே கம்மியாக வீட்டுக்கு தேவையான அளவு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி விகாஸ் தம்பிக்கு என்ன டிஃபன்னாக்கா இட்லி உப்புமா, பொடி இட்லி உப்புமா. உப்புமானாலே பிடிக்காது. இது வந்து சூரிய வம்சம் உப்புமா, ரொம்ப ஃபேமஸான உப்புமா. உப்புமாவில் என்னமோ சூரிய வம்சம் உப்புமாங்கிறியா? இது எங்கள் காலத்து உப்புமா. சாப்பிடு, சூப்பராக இருக்கும். உப்புமா மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது என்னது உளுத்தங்கஞ்சி 1 டம்ளர். அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு ரொம்ப வேலைங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரெஸ்ட்டு. எந்திரிக்கவே முடியல காலையில். அதனால் நைட்டு இட்லி சுட்டோம். அந்த இட்லி தான் வந்து உப்புமாவாக செஞ்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும், காலை டிஃபனுக்கு இல்லை, இது லஞ்சுக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் செஞ்சுட்டேன். நேற்றுக்கு செஞ்ச ரவா உருண்டையை இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன். ஆனாலும் இப்போ வந்து கிளாஸ் வந்து புது கிளாஸுக்கு போயிட்டான். புதுசாக வந்து அந்த கிளாஸில் இருக்கிற பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்து விட்டா ஒரு பசங்க கூட வாங்கிக்க மாட்டேங்கிறாங்களாம். என்ன செய்கிறது? ஏண்டா இப்படியும் பசங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அது இல்லாமல் விளம்பரத்தில் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு சொல்லி ஸ்வீட் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறாங்க. ஒருவேளை டெய்ரி மில்க் மாதிரி கொடுத்தா ஃப்ரெண்டுங்க வருவானுங்களோ? அதெல்லாம் உடம்புக்கு கெடுதல் தம்பிங்களா. அம்மாக்கள் செஞ்சு கொடுக்கறது தான் உடம்புக்கு நல்லது. பாருங்க, இது நான் நல்லா சூப்பராக நெய் போட்டு அவ்வளோ அருமையாக லட்டு செஞ்சுருக்கேன். வேணாம்மா பசங்க ஒருத்தங்க கூட எதை கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறான். என்ன பண்ணுறது? பசங்க பெருசாக வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. சின்ன பசங்களாக இருக்கும்போது எதுவுமே தெரியாது, சின்ன பசங்களாகவே இருந்தானுங்க. இப்போ பெருசாகும் போது விவரம் வரவும் மாப்பிள்ளை மச்சான் நல்லா பேசுவானுங்க, என்னமோ இப்போ எடுத்துக்க மாட்டேங்கிறானுங்க அப்படிங்கிறான். பழகு பேச தான் பழக முடியும். இல்லைக்குன்னு இப்போ எதுக்காக வந்து இப்படி சொல்கிறேன்னாக்கா, ஒவ்வொரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது தான் புது ஆட்கள் கூட எப்படி பழகிறது அப்படிங்கிறது உன்னால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் நீ வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே ஈஸியாக எல்லாருக்கூடையும் பழகுவேன். புரியுதா? அதனால் இப்போ இங்கே இருக்கிற நம்ம ஆட்கள் கூட நமக்கு தெரிஞ்ச முகத்துக்கு கூட பழகிறதுக்கே உனக்கு கஷ்டமாக்குதுன்னா, வேறு ஸ்டேட்டில் வேறு ஒரு நாட்டில் போனீன்னா அங்கே எப்படி பழகுவாங்க கூட. அதனால் பழகிறது எப்படின்னு டக்குன்னு பழகிறதுக்கு தெரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு எப்படி எது பிடிக்கும் அப்படிங்கிறது பார்த்து அதை செஞ்சு கொடு. அப்போ தான் பழகுவாங்க பசங்க. ஓகே? சரி, ஓகே. இன்னைக்கு பெரிய வேலை முடிஞ்சது எனக்கு. அவனுக்குலாம் ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கீங்களா? உனக்கு என்ன ரெஸ்ட்டு? நேற்று லீவ் போட்டி அப்படின்னா? நேற்று ஃபங்க்ஷன் லீவு, இன்னைக்கு ரெஸ்ட்டுக்கு ஒரு லீவு கொடுத்தா நல்லா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு வேலை செஞ்சதுனால இன்னைக்கு லீவு கேட்குறியா? இது உனக்கு ஓவரா இல்லை? இல்லை ஏண்டா நீ படிக்கிறது +2டா. முதல்ல நீ ஃபங்க்ஷனுக்கே லீவ் போட்டிருக்க கூடாது. புரியுதா? அதுக்கே லீவ் போடுறது தப்பு. அதுக்கு ஒரு லீவ் வர கேட்குறியே, நீ எப்படி ஒரு ஆளு? நீ மனசாட்சியே இல்லையே உனக்கு? உடல் ரொம்ப வருதி இருக்கு. சாருங்க வந்து எங்களை தான் பிடிச்சி திட்டுவாங்க. போயிட்டு வா. ஓகே? அவனுக்கு 1 டம்ளர் கூழ், எனக்கு 1 டம்ளர் உளுத்தங்கஞ்சி. இப்போ உளுத்தங்கஞ்சியில் பூந்தாச்சு. ஓகே, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. மணி 7:15 ஆச்சு. இன்றைக்கி வந்து முள்சீத்தா மரத்துலேருந்து கொஞ்சம் காய் பறிச்சிருக்கிறோம். அப்பப்போ 2 காய் 4 காய் பறித்து போட்டுகிட்டே தான் இருக்கிறோம் கொரியர் கேட்குறீங்களுக்கு. நான் சொன்ன மாதிரியே காய் வேணும்னு சொல்லி அட்ரஸு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாக்கா நாங்கள் வந்து பறிக்கிறப்ப கொடுத்துட்றோம். பாருங்கள், இன்றைக்கி பறித்த காய் இதுதான் இன்றைக்கி பறிச்சிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 4-5 காய் பறிச்சிருக்காங்க. ஏன்னா மழை டைமில் மழை பெஞ்சு காற்றடிச்சிச்சினாவே பாருங்கள் காய் கீழே விழுந்துருது. நேற்றுக்கு அடித்த காற்றுல நாங்களும் பார்க்காம விட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் வேஸ்ட்டாக போச்சு, யாருக்கும் இல்லாமல்.
பழமாகவே பழுத்துருச்சு. அது இல்லாமல் 2-3 நாளாக வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்து பார்க்காம மட்டும் ஒரு காய் வேஸ்ட்டாகவே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி பறிச்சிட்டோம். இன்றைக்கி யாரோ 2 பேர் கேட்டிருந்தாங்கன்னாங்க, அவங்களுக்காக கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி இருந்த காய்கள்லாம் பறிச்சாச்சு. ஆனால் கொண்டு போய் கொடுங்க. கழுவணும். எலும்பு பெருசாட்டு கழுவி கொடுத்தலாமா? இது பழுத்து போச்சுடா. கழுவி தான் வைக்கணும். காய் இதுவே சின்ன காயாக தான் இருக்குது. ஆனால் இதுக்குள்ளேயே பாருங்களேன் பழம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் நானே சாப்பிட்டுக்கிறது. என் பசங்களாம் உண்மையாலுமே சாப்பிட மாட்டாங்க. என் பையன்லாம் பாருங்களேன் காய் இப்படி தான் இருக்கும். நாராகவும் இருக்கும். உள்ளே வந்து சதப்பாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம நார்மல் சீத்தா மாதிரி இனிப்பாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இது முழுக்க மெடிசனுக்காக பயன்படுது. நான் எப்படினாலும் தம் கட்டி இந்த ஒரு பழத்தை சாப்பிட்ருவேன். கிடைக்கிறது எனக்கு இந்த மாதிரி சின்ன பழம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா இது மருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டே இந்த பழத்தை சாப்பிட்ருவேன் நான். அது மாதிரி வாங்குறீங்க வேஸ்ட்டு பண்ணாமல் இது மருந்துக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சாப்பிட்ருங்க. ஓகே, பூனாச்சி, பூனை குஞ்சி, எங்கடி உங்கள் பிள்ளைங்க போயிட்டாங்க? எங்கே போயிட்டா? வெள்ளச்சி எங்கே போயிட்டா? கருப்பி எங்கே போயிட்டா? 2 பேர் வச்சுருந்தீங்க எங்கே போயிட்டாங்க? அவங்களா இங்கே விளையாடுறாங்களா? எங்கடி உங்கள் பிள்ளைங்க 2 பேரும்? காணோம். எங்கே விளையாடுறாங்க? அவ்வளோதாங்க, இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.